யார் இந்த இன்பன் உதயநிதி 200 கோடி பணம் போட்டு பராசக்தி படத்தை தயாரிச்சிருக்கிறார்? நான் ஒன்று கேட்குறேன், ரயிலுக்கு கூட டிக்கெட் எடுக்கிற காசு இல்லாமல் ஏறி வந்த குடும்பத்துக்கு எப்படி 200 கோடி வந்துச்சு? சரி, ஒரு டேடி பார்க்கல உதயநிதி 6 படம் நடிச்சார், 6மே குப்பை. அந்த குப்பைக்கு பெருசாக சம்பளம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எப்படி இவ்வளோ கோடி பணம் போட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறீங்க? சரி, நேரம் படத்துக்கு வரலாமா? பராசக்தி தமிழ் படமா தெலுங்கு படமா? படத்தை தயாரிச்சவன் இன்பன் உதயநிதி தெலுங்கு, ரவிமோகன் தெலுங்கு, சுதா கோங்கரா தெலுங்கு, நடிகை தெலுங்கு, சிவகார்த்தியும் தெலுங்கு. எப்போ மொழிக்காக போராடினது தமிழ், ஆனால் தெலுங்கு வாழ்கன்னு போட்டிருக்கிறியே. என்ன கருணாநிதி குடும்பத்தை தூக்கி வரக்காக இந்த படமா? யோ அட்டுழி தாங்க கூட அதுக்கு இத்தனை பேர் முட்டு. அப்புறம் சிவகார்த்தின் அண்ணன், நான் உனக்கு கேட்குறேன், நீ வளர்ந்து வரனால உனக்கு துப்பாக்கி எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. நீ அந்த துப்பாக்கியை பத்திரமா வைக்காம டிஎம்கே ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்க. அந்த டிஎம்கே ஆஃபீஸில் அந்த துப்பாக்கியோட திருப்பி எங்களுக்கு எப்படி எங்களுக்கே சுடுறக்கு அந்த துப்பாக்கியா? இளம்பெரியார் உதயாநிதி என்னங்கன்னு சொல்லி வை. சத்தம் காதுல ரத்தம் வர அளவுக்கு கேக்கு ஜனநாயகனோட வெற்றி. அடுத்தது யாருன்னா 1ஆம் நம்பர் பித்தலாட்டக்காரனு இந்த சன் டிவிக்காரனுங்க. சிவகார்த்தி நடிச்ச எந்த படமே 20 மில்லியன் தாண்டினதில்ல ட்ரெய்லர். இந்த படம் ஒரே நாளில் 41 மில்லியன். யோ இந்த மாதிரி பொழப்புக்கு கயிறு வாங்கி தொங்கிருங்க. இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, 39 மில்லியன் தான் வந்துருக்குது ஜனநாயகனுக்கு. ஒரே நாளில் 41 மில்லியன். நான் ஒன்று கேட்குறேன், ஜனநாயகன் கேசரியாக இருந்தாலும் சரி, பழைய உப்புமாவாக இருந்தாலும் சரி, பழைய பொங்கலாக இருந்தாலும் சரி, அந்த ஜனவரி 9ஆம் தேதி அந்த தெய்வத்தை பார்க்குற அந்த நாட்கள் இருக்கு, அந்த காட்சி இருக்குது. யோ சொர்க்கையா, விஜயன சொர்க்கையா. விஜயனோட நிழலை கூட யாரு? இளம்பெரியார் உதயாநிதி, இந்த கலாநிதி மாற இன்பநிதி ஒருத்தனு கூட நிழலை கூட தொட முடியாது. ஜனநாயகம் அடிக்கிற அடிக்கு வெற்றி, நாடு தாங்காது. கடைசி படம் எவ்வளவு வெற்றின்னு காமிக்கிறோம். வாழ்க ஜனநாயகம், வளர்க ஜனநாயகம்.